அக்ஷய திருதி அப்படின்னாலே எல்லாருமே தங்கம் வாங்குறதுல ஆர்வமா இருப்பாங்க. தங்கம் வாங்குறதுக்கு சிறந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்ஷய திருதியில நீங்க பண்ண வேண்டியது உங்க வீட்டுல முதல்ல சுவாமியை வழிபடு. லக்ஷ்மி கடாட்சம் உங்க வீட்டுக்கு வரணும். 5 வகையான பழங்கள், 5 வகையான பூக்கள் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி கண்டிப்பாக வீட்டுக்கு லக்ஷ்மியை கூப்பிடுறீங்க. லக்ஷ்மியே வீட்டுக்கு வந்தா அப்போ உங்க வீட்டுக்கு என்ன வரும்? லக்ஷ்மி கடாட்சமே சேரும். இப்ப சொல்லுங்க, தங்கம் வாங்கலாமா, வெள்ளி வாங்கலாமா, கடன் வாங்கலாமா? இந்த அக்ஷய திருதியை வர்றது எப்ப தெரியுங்களா? கரெக்டா நமக்கு அந்த சித்திரை மாசம் வருது. இந்த சித்திரை மாசத்துல சொல்றதே எதற்காகனா, நீங்க அபிஷேகம் பண்ணும்போது உங்க குலதெய்வத்தை போய் தானம் பண்ணுங்க. இது தானம் செய்யக்கூடிய காலம். அதனாலதான் நீங்க புராணத்துல பாத்தீங்கன்னா தானம் செய்யும் போது அக்ஷய பாத்திரம் தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல தெய்வீக ஜோதிடர் AR பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த வருடம் அக்ஷய திருதியை வருது இல்லையா? ஸோ அக்ஷய திருதி அப்படின்னாலே எல்லாருமே தங்கம் வாங்குறதுல ஆர்வமா இருப்பாங்க. தங்கம் வாங்குறதுக்கு சிறந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம அக்ஷய திருதியை அன்னைக்கு என்ன வாங்கலாம் சார்? என்ன வாங்கலாம் அப்படிங்கிறத விட முதல்ல அக்ஷய திருதியை அப்படின்னா, அக்ஷயம் அப்படின்னா வளருதல்னு அர்த்தம். இந்த வளருதல் என்ன வளரணும்? ஞானம் வளரணும், புத்தி வளரணும். அதற்காக பெரியவங்க சொல்லப்பட்ட நாள் தான் இது. இப்போ நீங்கள் சித்ரா பௌர்ணமி எடுத்துட்டிங்கன்னா, சித்ரா அன்னம் சாப்பிட்ணும் பௌர்ணமி நிலவில். ஆனால் பௌர்ணமி நிலவில் வருஷம் நம்ம சாப்பிட்றோமா? அந்த வருஷத்தில் ஒரு நாள் தான் சாப்பிட்றோம். டெய்லி பௌர்ணமி நிலவில் சாப்பிட மாட்டான். ஏன்னா நிலவு அப்படின்னாலே லுனாட்டிக், லூனார், அதுல இருந்து வர்ற வேர்டு தான் லுனாட்டிக். மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அந்த பௌர்ணமி நிலவில் சாப்பிட்டாங்கன்னா மனோதைரியம் வரும். அது சித்ரா பௌர்ணமி. அப்போ அக்ஷய திருதியை வளருதல் அப்படின்னா புண்ணியங்கள் வர வேண்டும், வளர வேண்டும், ஞானம் வளர வேண்டும், பக்தி வளர வேண்டும், பிறவியில்லா வாழ்க்கை வளர வேண்டும். எனக்கு பிறவியே இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட வாழ்க்கை வரணுன்றதுக்காக தான் அக்ஷய திருதி. அக்ஷய திருதியில் நீங்கள் இப்போ என்ன கேட்டீங்கல்ல, தங்கம் வாங்கட்டுமா சார், வெள்ளி வாங்கட்டா? நியாயம்தான். உங்களுடைய ஒரு குடும்பத்தில் இருக்கீங்க, நீங்கள் அதை தான் கேட்பீங்க. இதை வாங்கணும்னா இன்னைக்கு இருக்கிற தங்கத்தையும் வெள்ளியும் வாங்கும்போது இந்த பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க? கடன் வாங்க. அப்போ எது வளரும்? கடன் வளரும். கரெக்டாக சொன்னீங்க. அக்ஷயம் அப்படின்னா நீங்கள் தங்கத்தை வாங்குறதா நினச்சிக்கிட்டு கடனை வாங்கிட்டு இருக்கீங்க. கடன் தான் பெருகுமே ஒழிய தங்கமோ வெள்ளியோ மறுபடியும் அடுத்த வருஷம் வாங்க மாட்டீங்க. வாங்கின தங்கத்தையும் வெள்ளியும் எங்கேயாவது அடமானம் வச்சுட்டு, இல்லைன்னா மறுபடியும் அதை விற்றுட்டு மறுபடியும் நீங்கள் கடனுக்கு கட்டிக்கிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கணும். இப்போ நான் சொல்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. அக்ஷய திருதியில் நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் வீட்டில் முதல்ல சுவாமியை வழிபடுங்க. லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் வீட்டுக்கு வரணும். 5 வகையான பழங்கள், 5 வகையான பூக்கள் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி கண்டிப்பாக பால் இருக்கணும். பாலில் நல்ல தட்டி போட்டு, ஏலக்காய் தட்டி போட்டு அதில் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. அதை நிலவுக்கு காட்டுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் எல்லாரும் சாப்பிடுங்க. அக்ஷயம் வளருதல் அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் வரும். வீட்டுக்கு லக்ஷ்மியை கூப்பிடுறீங்க. லக்ஷ்மியே வீட்டுக்கு வந்தா அப்போ உங்கள் வீட்டுக்கு என்ன வரும்? லக்ஷ்மி கடாட்சமே சேரும். ஆக இப்போ சொல்லுங்கள், தங்கம் வாங்கலாமா, வெள்ளி வாங்கலாமா, கடன் வாங்கலாமா? அப்போ தயவு செஞ்சு புண்ணியத்தை வாங்குவோம். மூதாதையர்களுக்கு தர்ப்பணங்கள் கொடுப்போம். குலதெய்வ வழிபாடு செய்வோம். முதல்ல உங்க குலதெய்வம் யாருங்கிறத பாருங்க. அந்த குலதெய்வத்தை போய் வழிபடுங்க. நான் பங்காளியோட யாரும் வர மாட்டாங்க சார் அப்படின்னா, நீங்க உங்க குடும்பத்தோட போயிட்டு வாங்க. அன்னதானம் செய்யுங்க. ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போடுங்க. வஸ்திர தானம் செய்யுங்க. ஒரு 2 பேருக்கு கொடுங்க. சுவாமிக்கே வஸ்திரம் கொடுங்க. அபிஷேகம் பண்ண சொல்லுங்க. ஷோடஷ அபிஷேகம். இதை எல்லாத்த விட இந்த அக்ஷய திருதியை வர்றது எப்போ தெரியுங்களா? கரெக்டாக நமக்கு அந்த சித்திரை மாதம் வருது. இந்த சித்திரை மாதத்துல சொல்றதே எதற்காகனா, நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது இளநீரால் செய்யணும். குளிர்ச்சி, இறைவனுக்கு குளிர்ச்சி. பாலால் அபிஷேகம் பண்ண வேண்டும், முதிர்ச்சி.
சுவாமிக்கு எல்லாம் நீங்கள் பண்ணணும். இதை செய்யும்போது அந்த குளிர்ச்சி வளரும். குளிர்ச்சி வளரும்போது குடும்பம் குதூகலமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். வீடு சந்தோஷமாக இருந்தால் நவகோட்டி வீட்டுக்கு வந்து சேரும். இதுதான் ரகசியம். அதுக்காக குலதெய்வத்துக்கு போயிட்டு அபிஷேகம் பண்ணி, இளநீர் அபிஷேகம், பானக தானம், பானகம் தண்ணியில் வெல்லம் கலந்து ஏலக்காய் தட்டி போட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி பானகம் தானம் பண்ணுங்க. அடுத்தவங்களுக்கு சூடு தனியும். இந்த சித்திரை மாதம் உச்சம், அந்த சூடு தனியும். இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற அந்த பானகம் ஆரோக்கியம். அவங்களுக்கு ஆரோக்கியம் வந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? மனோதைரியம், மன நிம்மதி, சந்தோஷம், குடும்பத்தில் இது அத்தனையும் கிடைக்கும். இதுதான் அக்ஷய திருதியை. ஓகே சார். ஏதாவது கோவில் வழிபாடு குறிப்பிட்ட இந்த கோவிலுக்கு போனா நல்லது அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? குலதெய்வ வழிபாடு பக்கத்துல இருக்கிற கோயில்ல போனீங்கன்னா நிறைய, இன்னைக்கு எந்த கோயில்ல போனாலும் சாமி கும்பிடவே முடியல. கோவிந்தா கோவிந்தா, நாராயண நாராயண, முருகா முருகா முருகா, பூச்சி தள்ளு. ஆனா நான் கேட்கறது என்னன்னா, உங்க குலதெய்வத்தை போய் பாருங்க, உங்க குலதெய்வத்தை போய் தானம் பண்ணுங்க. இது தானம் செய்யக்கூடிய காலம். அதனாலதான் நீங்க புராணத்துல பாத்தீங்கன்னா, தானம் செய்யும் போது அக்ஷய பாத்திரம் யாருக்கு கொடுத்தான்? திரௌபதிக்கு யார் கொடுத்தான்? பகவானே கொடுத்தான். அது அக்ஷய பாத்திரம். அக்ஷயம் என்ன போடுறோமோ அது வளரும். தானம் வந்து கேட்டான். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நல்ல கழுவி மூடிட்டாங்க. நல்ல காலம், சரியா கழுவல. அந்த காலத்திலேயே இந்த பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்க. அதில் இருந்த ஒரே ஒரு கறிவேப்பிலைனால மொத்த பேருக்கும் அந்த சாப்பாடு போடப்பட்டது. அப்போ ஒரு கறிவேப்பிலை அக்ஷயம் வளருது அப்படின்னா, அந்த புராணத்தில் வந்து தங்கம் வாங்க சொன்னாங்களோ, வெள்ளி வாங்க சொன்னாங்களோ, கார் வாங்க சொன்னாங்களோ, பங்களா வாங்க சொன்னாங்களோ இல்லை. பகவான் கிருஷ்ணன் சொல்கிறான், அன்னதானம் சிறந்தது. அதனால தான் திரௌபதிக்கு வஸ்திர தானத்தை கொடுத்தான். இவன் கொடுத்த அன்னதானம் அங்கே கிடைத்த வஸ்திர தானமாக அமைந்ததுங்கிறதான் ஒரு சின்ன ரகசியம். வளர்ந்தது, கொடுத்தார்கள். ஓகே சார். இப்போ அட்சய திருதிய நாள் அன்னைக்கு இந்த விஷயம் எல்லாம் கட்டாயம் செஞ்சிடவே கூடாது அப்படின்னு ஏதாவது விஷயங்கள் இருக்கா? அந்த மாதிரி சாஸ்திரத்துல பயமுத்துறதே கிடையாதுமா. தயவு செஞ்சு நல்லா நீங்க இதை செஞ்சிடாதீங்க, உங்களுக்கு அது அவ்வளவுதான். அக்ஷய திருதியில சாஸ்திரத்துல பர்டிகுலரா நம்ம இந்து மத தர்மத்துல பயமுறுத்திட்டு தான் நீங்க வந்து பட்னி இருக்கணும், நீங்க வந்து சாப்பிடவே கூடாது, ஒருவேளை தான் சாப்பிடணும், அப்படிலாம் கிடையாது. நம்ம பார்த்தீங்கன்னா நல்ல வடை பாயாசம் செஞ்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அதை குழந்தை எடுத்து சாப்பிட்ருவான், பரவாயில்ல. கண்ணப்பன் எதையெல்லாம் படைத்தான், அதையெல்லாம் இறைவன் ஏற்றுக்கொண்டான். இங்கே அன்பு அதுதான் முக்கியம், பக்தி தான் முக்கியம். ஆகவே இதில் வந்து இதெல்லாம் செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறதுல உங்கள் மனதுக்கு அன்புக்கு பாத்திரமானது, பக்திக்கு பாத்திரமானது எது, அதை இங்கே அக்ஷய திருதியத்தில் வளரணும்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக வளரும். அக்ஷய திருதிக்கு தங்கம் வாங்கணும், வெள்ளி வாங்கணும், அதை போய் வாங்க போறியா? இல்லை இந்த அக்ஷய திருதி நீ என்னமா பண்ண போற? கண்டிப்பா கிடையாது சார். நான் ஏதாவது பக்கத்துல இருக்க கோவிலுக்கு போயிட்டு ஒரு விளக்கு போட்டுட்டு சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுவேன். வெரி குட். அதில் நான் ஒன்று சேர்த்துங்க, நல்ல பாலை சுண்ட காய்ச்சி ஏலக்காய் தட்டி போட்டு ஒரு 7 மணிக்கு 7:30 மணிக்கு போமா, சுவாமி 8 மணிக்கு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அலங்காரம் பண்ணி அந்த நேரத்தில் எடுத்துமை கொடுத்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் அந்த பால் கொடுத்து நீ சாப்பிட்டு வா. பால் கொடுத்த உனக்கு இறைவன் சகல சௌபாகியத்தையும் தருவான். அதுதான் அக்ஷய திருதி. சந்தோஷமாக போயிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.